ஓ இங்கே ஸோ அங்கே என்னென்ன இருக்குது? அங்கே எலிஃபெண்ட்டு இது கேம்ப் ரிவர். ஓ ಅಲ್ಲಿ ನೀರಿದೆಯಾ? ಕೂರ್ಗಕ್ಕೆ ಬಿಡಿಂಗ್ಲಾ? ಕೂರ್ಗಕ್ಕೆ ಸ್ಟ್ರೈಟಾ? ಕೂರ್ಗ್. இப்போ நீங்கள் நின்றுட்டு இருக்கிற ஸ்தலம் கூர்க். கூர்க் சொன்னது ஒரு டிஸ்ட்ரிக்ட் நேம். கூர்க் செப்பரேட் பிளேஸ் கிடையாது. ಕೂರ್ಗ್ ಡಿಸ್ಟಿಕ್ ಅದರಲ್ಲಿ ಕೆಲವೊಂದು ಪ್ಲೇಸ್ ಇದೆ. ಮಡಿಕೇರಿ ಹೋಗಬೇಕು. ಮಡಿಕೇರಿ ಇವಳಿಂದ 30 ಕಿಲೋಮೀಟರ್. 30 ಕಿಲೋಮೀಟರ್. ಓಕೆ ಅದು ಓಕೆ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಬ್ರೋ. ಮಡಿಕೇರಿ ಹಿಲ್ಸ್. ಮಡಿಕೇರಿ ಸ್ಟೇಷನ್. ಜಸ್ಟ್ ಲೈಕ್ ಊಟಿ. ஓகே ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. பாய். தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ நம்ம இங்கேருந்து நேராக போனோம்னா துபாயில் இருக்குமா? ஸோ இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, போய் பார்க்கலாங்க. இப்போ நமக்கு வந்து தெரியாது, நமக்கு வந்து ஓப்பன் இருக்குன்னா என்னாலும் தெரியாது, நமக்கு தெரியாது. அதனால் நம்ம போயிட்டு வேஸ்ட் ஆகிடக்கூடாதுல்ல. ஸோ போய் வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் திரும்பி வரணும். இங்கேருந்து 7 கிலோமீட்டர் போயிட்டு ஏமாற்றத்தோடு வரணும். ஸோ ஏமாற்றம் நமக்கு எதுக்கு தேவையில்லாமல். ஸோ ஒரு தடவை போயிட்டு வச்சுங்களேன், உங்களுக்கு நமக்கே வந்து தெரிஞ்சிடும். கேட்டு பார்த்துடலாம். கேட்டு பார்த்துட்டு போனோம்னா நமக்கு கொஞ்சம் ஆமாம் எல்லோரும் ஆக்ஷன் எடுத்துருப்போம். அந்த அவன் வந்து இண்டிகேட்டர் இதுவே போடாமல் டக்குனு ஆன் பண்ணிட்டான். ஒரு ஹாரம் கிடையாது அவங்கள. என்னத்தை போங்க. ನೀರು ಜಾಸ್ತಿ ಇಲ್ಲ ಈಗ. ಸಮ್ಮರ್ ಟೈಮ್ ಅಲ್ವಾ, ಕಡಿಮೆ ಆಯಿತು. ಮತ್ತು ಎಲಿಫೆಂಟ್ ಕ್ಯಾಂಪ್ನು ಅಂದರೆ ಈವ್ನಿಂಗ್ ಹೋಗಬೇಕು. ಈವ್ನಿಂಗ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದರೆ ಚಿಕ್ಕ ಪುಟ್ಟದಾಗಿ ಮಾಡ್ತಾರೆ ಅಷ್ಟೇ. ಎಲ್ಲ ದೊಡ್ಡದು ರಾಫ್ಟಿಂಗ್ ಮಾಡಲ್ಲ. ನೀರು ಬಂದಾಗ ದೊಡ್ಡದಾಗಿ ರಾಫ್ಟಿಂಗ್. ಸೊ ಅದು ಅಲ್ಲಿ ಎರಡೇ ಇದೆ ಅಷ್ಟೇ. ಎರಡೇ ಇದೆ, ಒಂದು ಎಲಿಫೆಂಟ್ ಕ್ಯಾಂಪ್, ಇನ್ನೊಂದು ರಾಫ್ಟಿಂಗ್, ವಾಟರ್ ರಾಫ್ಟಿಂಗ್ ಅಷ್ಟೇ. ಸೊ ಈಗ ಕ್ಯಾಂಪ್ ನೋಡೋಕ್ಕಾಗಲ್ಲ. ಕ್ಯಾಂಪ್ ನೋಡ್ಬೋದು ನೀವು ಹೋಗಿ. ಅಲ್ಲಿ ಏನಾದ್ರು ಜನ ಇದ್ದರೆ ಒಳಗಡೆ ಬಿಡ್ತಾರೆ, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಬಿಡೋದಿಲ್ಲ. ತುಂಬ ಜನ ಇದ್ರೆ ಬಿಡ್ತಾರೆ. ಸಂಡೇ 4 ಗಂಟೆ ಮೇಲೆ ಯಾರು ಬೇಕಾದ್ರೂ ಹೋಗ್ಬೋದು. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. அதான் ஆள் இருந்தாங்கன்னா விடுவாங்களாம், ஆள் இல்லைன்னா விட மாட்டாங்களாம். ஸோ வாட்டர் ராஃப்டிங் பார்க்கலாமா? அதுவும் தண்ணி நிறையா இல்லையா, தண்ணி நிறையா இல்லையா. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் தான் விடுவாங்களாம், பார்க்க விடுவாங்களாம். தெரியலையே. ஈவினிங் 4 மணிக்கு மேலே தான் வந்து அதை பார்க்க விடுவாங்களாம். ஈவினிங் 4 மணிக்கு மேலே தான் அந்த கேம்பை பார்க்க விடுவாங்களாம். இல்லையாம்மா கேம்ப் யானைக்குள்ளே பார்க்கணும், ஈவினிங் தான் விடுவாங்களாம். அப்போ நம்ம ஈவினிங் நாளைக்கு வரலாமே. நாளைக்கா? யாருமே இல்லை. நாளைக்கா? நாளைக்கு முன்னாடி போயிட்டு கேட்கலாமா யாராச்சும் மறுபடியும்? இது எலிஃபென்ட் கேம்ப் நாளைக்கு தான் போட்டுருக்கோம். அதில் ஆமாம் ಇದೆಯಾ? ದುಬಾರೆ ಓಪನ್ ಇದೆಯಾ? ಕೆಲವರು ಇಲ್ಲ ಹೇಳ್ತಾರೆ, ಸಂಜೆ 4 ಗಂಟೆಗೆ ಓಪನ್ ಇದೆ ಹೇಳ್ತಾರೆ. ಇಲ್ಲ ಈಗ ಇರ್ತದೆ 4 ಗಂಟೆ ಕ್ಲೋಸ್. 4 ಗಂಟೆ ಕ್ಲೋಸಾ? 4 ಗಂಟೆಗೆ ಓಪನ್, 4 ಗಂಟೆ ಕ್ಲೋಸಾ? 4 ಗಂಟೆ ಕ್ಲೋಸ್. ಹೌದಾ? ಈಗ ಓಪನ್ ಉಂಟು. ಎಲಿಫೆಂಟ್ ಕ್ಯಾಂಪ್ ಉಂಟು. ಎರಡು ನೋಡ್ಬೋದು. ಓಕೆ ಬ್ರೋ, ಓಕೆ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಬ್ರೋ. ಇದು ದುಬಾರೆ ಎಲಿಫೆಂಟ್ ಕ್ಯಾಂಪ್ ಓಪನ್ ಇದೆಯಾ? ಈಗ ಓಪನ್ ಇದೆಯಾ? ನೋಡ್ಬೋದಲ್ವಾ? ಇಂಟರ್ನೆಟ್ಟಲ್ಲಿ 4:30 ಓಪನ್ ಇದೆ ಹಂಗೆ ಹೇಳ್ತಾರೆ. ಈಗ ಓಪನ್ ಇದೆ, ನೋಡ್ಬೋದು. ஓகேங்க, பசங்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, ஓப்பன் இருக்கான். ஸோ போயிட்டு பார்த்துடலாங்க. போயிட்டு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுறேங்க. வாட்டர் ராஃப்டிங் கொஞ்சம் பண்ணுறோம் போயிட்டு. ஆமாம், தெரியாதா? அந்த படகு ஓட்டுவாங்கள்ல, ஒரே ஸ்டிக்ல வச்சு போவாங்க. அதுவா? ஸ்டிக்கை துரு போட்டு போவாங்க. தண்ணி ஃப்ளோ ரொம்ப இருக்கும். அப்படியே இல்லை 4-5 பேர் சேர்த்து உட்காந்து போவாங்கள்ல. போட்டிங் மாதிரி. போட்டிங் தான், அதுவும் போட்டிங் தான். பட் அது வந்து லைஃப் ஜாக்கெட் நல்லாயிருக்கும். பட் தண்ணி இருக்காது. தண்ணி இருந்து போனால் ராஃப்டிங் கூட நல்லாயிருக்கும். தண்ணி இல்லாமல் ராஃப்டிங் போனால் சரி ஓகே, போய் பார்க்கலாம். தண்ணி இருந்துச்சுன்னா ராஃப்டிங் போயிடலாம். கம்முன்னு தண்ணி மட்டும் பார்த்து, ஆமாம் உரங்களை பார்த்துட்டு வந்துடலாம். எஸ்,
ஓப்பன்லேயே சொல்லியிருக்கிறாங்க. சரி பார்க்கலாம், ஒரு கிவ் அப் பண்ணாமல போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாங்க. எஸ், கேம்புக்குள்ளே வந்தாச்சுங்க. வெல்கம் அட்வென்ச்சர் கேம்ஸ். ஸோ இங்கே அட்வென்ச்சர் கேம்ஸ் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க போல், பட் யாருமே இங்கே இல்லை. நம்ம அந்த கேம்ப், இது எலிஃபென்ட் கேம்ப் இருக்குல்ல, அதுக்குள்ளே என்ட்ரி ஆகிடுச்சுங்க. ஸோ என்ட்ரி ஃபீஸ் எதுவும் வாங்கலை, மேபி இவங்க உள்ளே வாங்கலாம் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அங்கே போயிட்டு பார்க்கலாங்க எப்படின்ட்டு. ரோடு சூப்பராக இருக்குங்க அந்த இதுக்கு. ஓ, ஒயின் ஜூஸ் கடை இதெல்லாம் இருக்குங்க. ஃபேமஸ் அந்த ஒன்றே அதிகமாக வச்சுருக்கிட்டு இருப்பான். ஸோ உள்ளே போகணுமுங்க. உள்ளே போயிட்டு ஆல்மோஸ்ட் நம்ம 7 கிலோமீட்டர் வந்தாச்சு. கேம்பில் வந்து 7 கிலோமீட்டர் காமிச்சது, 7 வந்தாச்சு. என்ன வந்துருச்சா? வாவ், வி ரீச் டெஸ்டினேஷன். பாருங்களேன், இதுதாங்க அந்த வாட்டர் ராஃப்டிங். தண்ணி பெருசாக இல்லை போலங்க. யானை இருக்குதா இங்கே? இப்போ வண்டி இங்கே நிப்பாட்டலாம், எங்கே நிப்பாட்டலாம் வண்டியை? ஸோ வண்டியை வந்து அங்கே பார்க் பண்ணிடலாம். பாடி செம்ம டீட் ஆகிடுச்சுங்க. ஸோ இங்கே வந்து டெண்டர் கோகனட் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு. துபாரே எலிஃபென்ட் கேம்ப் இருக்குல்ல, ஸோ இங்கே தான் போயிட்டு ஒரு இளநீர் குடிச்சிட்டு அப்படி நம்ம வந்து டிசைட் பண்ணலாங்க. வாட்டர் ராஃப்டிங் போகலாமா வேண்டாமா, எலிஃபென்ட் பார்க்கலாமா வேண்டாமா, டிசைட் பண்ணலாங்க. நம்ம வேகமாக போகலைன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்களாங்க, தெரியல. ஸோ 12:30 க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். இப்போ நம்ம சீக்கிரம் போயிட்டு பார்த்து வந்துடலாங்க. ஏன்னா நம்ம வந்ததுக்கு பிறவி பயனே அடைய முடியாத மாதிரி ஆயிடுவோமா எலிஃபென்ட் கேம்ப் பார்க்கலன்னா. ஒரு நதிக்குள்ளே பூந்து போயிட்டுருக்குறாங்க. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அவுட்டு தான். ரொம்ப வலிக்குது, சேஃபாக போகணும். எஸ், பாதை கொஞ்சம் கரடு முரடாக இருக்குது. ஸோ பார்த்து தாங்க போகணும். பாருங்களேன், இதில் தான் போகிறோம். ரொம்ப பார்த்து போகணுங்க. ஏன்னா இங்கே வந்து ஃபுல்லாக வாட்டர் பிளேஸா, ஸோ இங்கே வந்து ரொம்ப பாசமாக இருக்கும். ஸோ நம்ம பார்த்து போனோம்னா வலிக்கு விழுந்துருவோம். இப்போ நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி தான். ஸோ எப்பயுமே வந்து ஒரு வாட்டர் பிளேஸ் போகிறப்போ மெதுவாக பார்த்து போகணும். ஏன்னா என்ஜாய் பண்ண வேண்டிய இடத்துல வந்து நமக்கு வந்து என்ஜாய் பண்ண முடியாமல் போயிடுவோம். மெதுவாகவே போகலாம். பட் அதுக்குள்ளே நம்ம வந்து அந்த கேம்ப் வந்து க்ளோஸ் ஆகிடக்கூடாது. நிறையா பீப்புள்ஸ் வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து இன்னும் ஆகாது. பீஸ்ஃபுல் இஸ் பிளேயிங் வித் வாட்டர். ஃபைட். ஜஸ்ட் பிளேயிங் வித் வாட்டர். ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கலாம். மெதுவாக போகலாங்க. இங்கே அந்தளவுக்கு பெருசாக வழுக்கல் இல்லை. ஸோ இந்த ஒரு நதியை கடந்து தாங்க இந்த பிளேஸுக்கு வரணும் போல். எப்பா நீர் வந்து ரொம்ப அதிகமாக இல்லை. ஸோ தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து வரது கஷ்டம். ஸோ கொஞ்சம் இங்கே போக வந்து ஆழம் அதிகமாக இருக்குது. ஸோ வந்து ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து வச்சு வரணும், இல்லைனா வலிக்கு கீழே விழுந்துருவோம் உள்ளக்கே. பாடி நம்ம அங்கேருந்து வந்தாச்சு. இன்னும் போகணும், தூரமாக தான் போகணும். போகலாங்க. ஆல்மோஸ்ட் பாதி வந்தாச்சு. சக்தியை காணோம்.
அங்கே வந்துட்டுருக்குறான். நான் வேகமாக வந்துட்டேன், அவங்க எதுவும் வந்துட்டுருக்குறான். இது இன்னும் நல்லா விளாண்டுருக்குதுங்க தண்ணியில். அது வரமாட்டான், அந்த அவங்க ஓனருக்கு வந்து வரமாட்டான். தண்ணிக்குள்ளே போகிறப்ப இதுவும் வந்து ட்ரெக்கிங் மாதிரி தாங்க இருக்குது, அந்த ஃபீல்டாக இருக்குது. ஆமாம், பாருங்களேன் எப்படி போகணுன்ட்டு. இந்த வேலை தானே போவோம். நம்ம ஆல்மோஸ்ட் வந்தாச்சு, பக்கத்தில் வந்தாச்சு. இன்னும் ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். நம்ம அந்த கரையிலேருந்து இந்த கரைக்கு வந்தாச்சுங்க ஆல்மோஸ்ட். ஸோ கொஞ்சம் தான். ஸோ அப்படியே உள்ளே போயிட்டு எலிஃபென்ட் கேம்பை பார்த்துட்டு இந்த எலிஃபெண்ட்டுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு மெல்ல ஜஸ்ட் மிஸ் ஒரு கீழே வந்துருப்பாப்புல. வெயிட் ஐ வில் ஜஸ்ட் கோ. அவர் மிஸ் ஆகிட்டா நம்மளும் விழுந்திருப்போம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். வேறு லெவலுங்க பிளேஸு. சக்தி வந்துட்டா சக்தி. சக்தி அங்கிரு கேர்ள்ஸ் வந்து டிக்டாக் பண்ணுறாங்க போல, பாருங்களேன். தெரியுதுங்களா? ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். அவ்வளோ தூரம் நம்ம வந்து கஷ்டப்பட்டு கிராஸ் பண்ணி வந்தால் இங்கே க்ளோஸ் ஆங்க. ஐயோ திருப்பியுமா? ஆமாம், ஃபுல் க்ளோஸ் ஆகிடுச்சான். பெரிய டிசப்பாயின்மெண்ட். இதுக்கு நம்ம நாளைக்கே வந்துருந்துருக்கலாம், நாளைக்கு ஈவினிங் வந்துருந்துருக்கலாம். நாளைக்கு வரலாமா? ஸோ மறுபடியும் நீங்கள் போகிறது வேஸ்ட்டு தான். ஒரு யானை இருந்துச்சு, ஸோ பெரிய ஏமாற்றம். யானை வந்து குளிச்சுட்டு இருந்துச்சா இங்கே. ஸோ எதுவும் கூட்டு போயிட்டாங்க போல், பெரிய ஏமாற்றங்க. சரி, நாளைக்கு ஈவினிங் வரும்போது நமக்கு டைம் இருந்ததுன்னா வந்து பார்த்துட்டு போயிடலாங்க. ஏன்னா அது ஆன் தி வே தான், உள்ளே வந்துட்டு பார்த்துட்டு போயிடலாம். செம்ம ஏமாற்றாங்க. ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஏமாற்றம் ஆகும்ட்டு. என்ன பண்ணுறது, பட் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது தான். நாங்கள் க்ளோஸ் ஆகிடும் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது தான். என்ன பண்ணுறது. நெக்ஸ்ட் மூவ். அந்த டாக்குமே இங்கே விளாண்டுட்டு இருக்குது. ஆமாம், அந்த டாக் நல்லா விளையாண்டு குளிச்சிருச்சுங்க பயங்கரமாக. செம்ம வாளுக்கு அந்த டாக்கு, செம்ம வாள். இருக்கா? இக்கரைக்கு அக்கறையே பச்சைங்க. முப்சாம அப்படியே அந்த சைடே போயிருந்துருக்கலாம். ரிஸ்க் எடுத்து வந்து டிஸப்பாயிண்ட் ஆகிட்டு திரும்பி இதே வழியில் நம்ம போயிட்டுருக்குறோம். என்ன பண்ணுறது, சொல்லுவானே ஒரு படத்தில் சந்தானம், உளுந்தூர் பெட்ட பிரியாணி இங்கே கிடைக்கணும்னா அந்த நைட்டு கிடைக்கும்ட்டு, அந்த மாதிரி. பார்க்கலாம், போயிட்டு பார்க்கலாம். ஏர்வேஸ் போய் பார்க்கலாம். சீக்கிரம் போயிட்டு ஏர்வேஸ் போயிடணுங்க. வந்து ஒரு பெரிய ஏமாற்றத்தோடு கிளம்பிட்டு இருக்கிறோங்க திரும்பி. ஸோ திரும்பி வந்து இப்போ வந்து அபே ஃபால்ஸ் போயிட்டுருக்குறோம். ஸோ இப்போ வந்து 2 பாயிண்ட்டும் க்ளோஸில் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு திபேத்தியன் டெம்பிள், அதுவும் க்ளோஸில் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த துபேரா, அதுவும் க்ளோஸில் தான் இருந்துச்சு கேம்ப்பு. எதுவும் பண்ண முடியல. ஸோ துபேரா வந்து நாளைக்கு பிளான் பண்ணியாச்சு. இப்போ வந்து நேராக அபே போயிட்டுருக்குறோம், அபே ஃபால்ஸு. அங்கே போயிட்டு பார்க்கலாங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. அங்கேயும் வந்து மோஸ்ட்லி அங்கே ஓப்பனாக தான் இருக்கணும், பார்க்கலாம். ஓப்பன் இல்லைன்னா மறுபடியும் வேறு ஏதாவது பிளேஸ் தான் மாறி போகணும். லெட்ஸ் see. ஒரு 7 கிலோமீட்டருங்க. ஸ்டில் we have one of the days, but we have to cover other place, right?